வேற யாரு என் பொண்டாட்டி தான். என்னங்க சொல்லு. வீட்டுக்கு எப்ப வருவீங்க? ஏன் என்னாச்சு? இல்ல உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். அதான். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேங்க. உங்களுக்கும் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். சாப்பாடுல தண்ணி ஊத்தி வச்சுட்டு நீ போய் படு. நான் காலைல தான் வருவேன். காலையில தான் வருவீங்களா? ஏங்க இப்ப எங்க இருக்கீங்க? நான் எங்க இருந்தா உனக்கு என்ன? நான் அவன் சொன்னா அப்படியான்னு கேட்டுக்க. அதை விட்டுட்டு ஏன் எதுக்குன்னு திரும்ப கேள்வி கேட்டுட்டு இருக்காது. புரியுதா? போனவே. என் ஆசையை நிறைவேற்றணும்னு அவர் நினைக்கிறத பாக்கும்போது எனக்கு அம்பட்டு சந்தோஷமா இருக்குக்கா. இப்படி ஒரு புருஷன் யாருக்கு கிடைப்பாங்க சொல்லுங்க? இப்படிப்பட்ட ஒருத்தரை ஏமாத்திக்கிட்டு இருக்கோமேன்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப வருத்தமா இருக்குக்கா. இதெல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்படாத. எவ்வளவோ பார்த்தாச்சு. எந்த விஷயமும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடியும். 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? ஆமாத. இதோ 2 பேரும் சேர்ந்து காஃபி போட்டுட்டு இருக்கோம். ஓ, போஸ் எந்திரிச்சிட்டானா? அவரு ராத்திரி வரல. விடிய காலையில தான் வீட்டுக்கே வந்தாரு. வழக்கமா இப்படி எல்லாம் நீ கேட்க மாட்டியே. இன்னைக்கு இட்லி தான் செஞ்சிருக்கேன், தோசை தான் செஞ்சிருக்கேன்னு ரொம்ப சவடலா பேசுவியே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன். சரிதான். இன்னைக்கு அடை தோசை சுடலான்னு மாவு ரெடி பண்ணிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னா அதையும் சுட்டு தரா. நீ என்ன வழக்கத்துக்கு மீறி இன்னைக்கு ஓவரா பம்பரா? இந்த தமிழ் வேற எதுக்கு இவ பின்னாடி ஒளிஞ்சிட்டு நிக்கிறா? ஏய், நீ முதல்ல காஃபி எடுத்துட்டு போய் அவனுக்கு கொண்டு போய் கொடு. அப்படியே எங்க 2 பேருக்கும் காஃபி கொண்டு வா. சரிங்க அத்தை. நீங்க போய் ஹால்ல உட்காருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இதோ இப்ப பால் பொங்கிரும். சரி சரி, காஃபி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கட்டும், சீனி கொஞ்சம் தூக்கலா இருக்கட்டும். சரிங்க அத்தை. நீ போடி. வழக்கத்துக்கு மீறி இந்த மலரு இன்னைக்கு ரொம்ப ஓவரா பம்பன மாதிரி உனக்கு தெரியல? அப்படியே சொல்லு.